நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதையில ஏகப்பட்ட திருப்பங்கள் வரத்துக்கான காரணங்கள், அதே மாரி விஷயங்கள் எல்லாமே இருந்தாலும் கூட, அதெல்லாம் விட்டுட்டு ஃபில்லர் மட்டும் காமிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, எப்படியும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. பார்க்க தான் போறாங்க. லைட்டா டிஆர்பி அடி வாங்கும் பொழுது நம்ம இன்ட்ரஸ்டிங்கா ஏதாச்சும் காமிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. ரோகிணி, கிரிஷ், அவங்க அம்மா, அந்த ரோகிணியோட அம்மா, இவங்க எல்லாத்தையும் வச்சு மட்டும் வந்து இந்த பந்த உள்ளே வெளியே ஆட்டம் மாரி இங்க அங்கங்க தொரத்த இந்த பக்கம் போக வரேன்னு சொல்லிட்டு அதே விஷயத்த ரொம்ப நாள் வச்சு ஓட்டி மக்களும் கடுப்பாகிறதெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனுமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இல்லாமல், அதே மாதிரி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு இடமா இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரியும் போச்சு. நிறைய பேர் வந்து கடைசி எபிசோட் அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நான் பார்க்கவே இல்லைங்க, அது என்னத்தை பார்த்துட்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த லெட் டவுன் பண்ணுறது, நம்மளை வந்து ஒரு மனுஷனை நம்மளை வந்து இவ்வளோ எதிர்பார்ப்பை பில்ட் பண்ணுற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போயிட்டு கடைசியில் பொதுக்கடின்னு கீழே போட்ட மாதிரி விஷயத்தை தான் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இந்த சீரியலில். இது இதுக்கப்புறம் மாற்ற மாதிரி விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வினா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான பல கதைகளில் ரோகிணி திருட்டுத்தனம் பண்ணி இந்த பணத்தை திருடினதுங்கிறது தெரிய வருது. ரோகிணியை பற்றி உண்மைகள் தெரிய வரதுக்கெல்லாம் முன்னாடி ரோகிணி இன்னொரு ஷாக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரோகிணி இவ்வளவும் நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறாங்க. அந்த நல்ல வாழ்க்கை யாரோடன்னு பார்த்தா மனோஜோட. மனோஜே பல நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்காகமா நீ இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளாக தான் இருப்பார். ஆனால் இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா வந்து அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நான் மனோஜோட சேர்ந்து வாழ்ந்து எங்களுக்குள்ள சந்தோஷமாக இருந்து எங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா வந்து அவன் சந்தோஷமாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் முதல்ல பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ குழந்தெல்லாம் ஃபார்ம் ஆகலை. இன்னும் எல்லாருக்குமே 3 கப்பலுக்குமே சில நாட்கள் வந்து ரொம்ப தள்ளி இருக்குது. இதுக்கப்புறம் தான் வந்து நான் முத்துவும் மீனாவும் வந்து பிளான் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த முதல்ல அந்த வீட்டை கட்டிட்டு அப்படின்ட்டு ஸ்ருதி குழந்தை வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் ரோகிணியும் மனோஜும் குழந்தைக்காக ட்ரை பண்ணால் கூட குழந்தெல்லாம் ஃபார்ம் ஆகலைங்கும் போது நிலைமைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா மனோஜுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்களால குழந்தை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு அப்படின்னா இப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இப்போ நமக்கு இருக்கக்கூடியது இதுக்கப்புறம் ஒரு குழந்தையாக தான் இருக்க போகுது, கிறிஷா மட்டும் தான் இருக்க போகுது. இல்லை நம்ம வந்து இப்போ கிறிஸ்டியனை வீட்டுக்கு கூட்டுறதுலையும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதில் மனோஜுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் குழந்தையே கொடுக்க முடியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரோகிணி கர்ப்பமாகி கர்ப்பத்தை கலைச்சானாங்களே, அது என்ன கதை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்வி வரும். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல ப்ளஸ் வந்து ஒரு கட்டத்தில் ரோகிணி வந்து இந்த மனோஜுக்காக இதெல்லாம் நம்ம பண்ணணுமான்னு யோசிக்கிற மாதிரி இடம் வராது. இருந்தாலும் வந்து நம்ம கிடைச்ச வாய்ப்பை நம்ம வாழ்க்கையை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணுறதுங்கிற மாதிரி விஷயங்கள் தான் அடுத்து நடக்க போகுதுன்னு தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதை போகிற போக்கில் நடக்கிற விஷயங்கள்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். கூடவே வந்து இத்தனை நாள் ஒருத்தங்க தனக்கு குழந்தை பிறந்துருச்சுங்கிறதே மறைச்சு, குழந்தை இருக்குங்கிறதே மறைச்சு வாழ முடியுமா? அப்படி வாழ்ந்தாலும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தன்னுடைய மகனை பார்க்கும் பொழுது ஒரு மனசாட்சிப்படி வந்து இவங்க ஓடி போய் வந்து அவர் ஒரு பிரச்சனைனா போய் காப்பாற்ற நினைக்கணும். ஆனால் அப்படி நினைக்காம ஏனோதானோன்னு சொல்லிட்டு முத்து மீனாவை காப்பாற்ற விட்டுட்டு அதுக்கப்புறமா போய் திரும்பி கூட்டு வந்துடுறாங்கிறதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுது இந்த கதையை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு மறக்காமல் அப்படியே இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.